ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 28 நம்மளுடைய பெய்டு ஒர்க் ஷாப் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருமே நிறைய எதிர்பார்க்குறீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஜீரோ டு ஹீரோங்கிறது ஒரு அங்கம். அதனால் முழுசாக அதை மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதில் ரொம்ப தூரம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன் இதை குறிப்பாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம அலைஸ் ப்ளூ மூலிமா நம்ம ஒரு வெபினார் நடத்தியிருந்தோம். அதில் சிலர் கொண்ட கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜீரோ டு ஹீரோ பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறத முழுசாக நம்ம நம்பவே கூடாது. இது ஒரு ப்ராபபிலிட்டி, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை இழந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ட்ரேடிங் ஆகிடும். அதனால் உங்களுக்கு உண்டான ரிஸ்க் பேட்டர்ன் படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான ரிவார்டு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அதுக்காக நீங்கள் ஓவர் ட்ரேட் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸில் மட்டும், அதுவும் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, அது ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு வாரத்தோட டைம் டிகேவை நீங்கள் போராடி ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற வர உங்களுக்கு நல்லது. ஆனால் உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா அதுதான் உங்களை சப்போஸ் நீங்கள் எகென்ஸ்டாக நீங்கள் ஒரு ஆவரேஜ் ட்ரேட் மெத்தடெல்லாம் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டலை இழந்துடுவீங்க. இதில் சிம்பிள் லாஜிக், இதில் அட்வான்ஸ் மெத்தடெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்தில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் 0 ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கிற டேட்டாஸ் என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துட்டா, ஹை லோ டேட்டா. நேற்றைய ஹைலோ மாறாது, இன்றைய ஹைலோ மாறும். அப்போ க்ளோஸ் ஓப்பன், இதை பேஸ் பண்ணி உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அது போக நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு 50 நிறுவனத்தோட ஏற்ற இறக்கத்தோட வெயிட்டேஜ் தான் நிஃப்டி. அதனால பல வகையான செக்டார்ஸ் இருக்கு. இப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு எடுத்துட்டா, இன்றைய தினத்தோட பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் போய் இண்டிசஸ் போட்டு பாருங்கள். இதில் செக்டாரியல் இம்பேக்ட் என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார் 0.45 அதுதான் இன்றைய தினத்தோட இறக்கத்திற்கு. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 0.55. எஃப்எம்சிஜி செக்டர் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே தெரியும், இன்னைக்கு ஐடி செக்டார் 5% பக்கம் வீழ்ச்சி. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 31,050, லோ பார்த்தீங்கன்னா 29,875. அப்போ 1000 புள்ளிகளுக்கு ஹையிலிருந்து 1000 புள்ளி இறங்கியிருக்கு. அப்போ இன்னைக்கு நிஃப்டி இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணமான செக்டார்னா ஐடி செக்டார். ஐடி செக்டாரோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜுக்கு பேங்க் நிஃப்டியுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஐடி செக்டர் போன வாரமும் நமக்கு இந்த ஒரு வீழ்ச்சி, சென்செக்ஸோட வீழ்ச்சி அன்னைக்கு நமக்கு ஐடி செக்டார் தான் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரியிலையும் நிஃப்டியோட இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நிஃப்டி ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெயிட்டேஜ் செக்டர் பாருங்க, வெயிட்டேஜ் ஸ்டாக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். அவங்களே கிட்டத்தட்ட 3 to 4% அடிச்சாச்சு. அப்போது நிஃப்டியை கீழே இறக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போது இந்த வீழ்ச்சி நிஃப்டியை தாக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நிஃப்டி ஒரு 300 புள்ளி 400 புள்ளி ப்ளஸ்ஸோ மைனஸோ போகணும்னா ஏதாச்சும் ஒரு செக்டார் தனித்துவமான ஒரு செக்டாரை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைய தினத்தை நீங்கள் இம்பேக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போகிறதோ கீழ் நோக்கி கொண்டு போகிறக்கோ இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. அப்போ இது எப்பவுமே இருக்குமானா எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற ப்ராபபிலிட்டி தான்.
இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண நான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் அப்படிங்கிறது 25,641.80. இன்னைக்கு ஓப்பன் ஆன புள்ளியே ஹையாக வச்சுருக்காங்க. ஏங்க சார் மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி ஓப்பன் ஹை பிரேக் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இது வந்து நம்ம எல்லாமே ஒரு யூகங்கள் அடிப்படையில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பில்ட் பண்ணுறோம், காலங்காலமாக இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு லோ பேஸ் பண்ணி அதிகமாக பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த ஓப்பன் லோ ஓப்பன் ஹைக்கு கண்டிப்பாக மதிப்புண்டு. இது பிரேக் பண்ணாதானே கண்டிப்பாக பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணுற வரை இது வந்துட்டு ஒரு எஃபெக்டில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு யூகம், ஒரு ப்ராபபிலிட்டி, நடக்கலாம் நடக்காம போகலாம். சப்போஸ் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னா அதற்குண்டான ரிஸ்க் ரிவார்டுக்கு வைக்கணும். சப்போஸ் நடக்கலைன்னா அதோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ஸ்டாப் என்னவோ அதை கட் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே பேக் டெஸ்ட்டில் போயிட்டு ஓப்பன் ஹை வந்தப்பெல்லாம் எனக்கு ஒரு 10 வருஷத்தில் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, 20 வருஷத்தில் என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அது நல்ல ப்ராஃபிட் காமிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைனா ஓப்பன் ஹையை பிரேக் போட்டுட்டு ஓப்பன் ஹைக்கு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போனால் அப்போ எல்லாம் லாஸ் வந்திருக்குமானா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஓப்பன் ஹை ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது தேடி பிடிக்கிறதே ஓப்பன் ஹை மட்டும் தான் தேடி பிடிக்கும். அப்போ பேக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் காட்டும். அப்போது நம்மளே ஒரு விஷயத்தை கொண்டுக்கணும், அதற்குண்டான கேள்விகள் நம்மளே கொடுக்கணும், அதற்குண்டான தீர்வு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் போகிறக்குண்டான வாய்ப்பு, ஏன்னா ஓப்பன் ஹை. அப்போது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை மைனஸ் லோ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஹை மைனஸ் லோ அப்படிங்கிறது ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த மாதிரி தாக்கங்கள் எப்போ இருக்குது, அதுக்குள்ள செக்டார் இண்டெக்ஸ் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும். நிஃப்டி ஓப்பன் ஹை ஸ்பாட். இதே ஃபியூச்சர் வந்து பாருங்கள், பிப்ரவரி ஃபியூச்சர் நமக்கு 25,616 அவங்க ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன இருக்குன்னா கான்ட்ரவர்சியான ஓப்பன். ஸ்பாட் என்ன ஓப்பனோ அந்த ஸ்பாட் ஓப்பனை விட கீழே நமக்கு ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரெண்டுமே ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே அந்த சேம் ஹையை நமக்கு கிராஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. இங்கே பாருங்க, இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது நம்ம பேசிட்டோம். அப்போ ஸ்பாட் இருக்கு, எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அப்போ ரெண்டுக்குமே நம்ம கம்பைன் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க, நேற்று க்ளோஸ் ஆனது 25,700 ஸ்ட்ரைக்கு. இப்போ இந்த 25,700 ஏன் க்ளோசிங் எடுத்துட்டோம்னா இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் காலுக்கு புட்டுக்கு டிஃப்ரெண்ட் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். அப்போ 81, 89 நம்ம 85 ரூபா காமன் ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிட்டது. அப்போது இதில் யாராச்சும் 85 ரூபா நம்ம கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 25, 615, 25, 785 அப்படிங்கிற ஒரு டேட்டா. அதை பார்த்தீங்கன்னா நான் சிந்தட்டிக் ஃபியூச்சரில் போட்டிருப்பேன். இங்கே பாருங்க, 25, 620, 25, 781 இந்த ரெண்டு டேட்டா. இதை நான் பெருசு பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இது போட்டாச்சு. அடுத்தது காமன் ஏரியா. நேற்று வந்து 25,600 கால் புட்டும் பகிர்ந்து கொண்ட விலை, அதனால இந்த நேற்று டேட்டாவை நான் வச்சிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25,620 டு 25,780 அப்படிங்கிறது காமன் ஏரியா. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஓப்பனே அந்த 25,620க்கு அதாவது புட் செல்லர் பேனிக் பிளேஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணி நமக்கு ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. அப்போ புட் சைடு வந்து நமக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாகவும் கால் சைடு வந்து குறைவாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹை அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு அந்த யாருக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க சைட் டைமில் இருக்குன்னா செல்லர் வந்து டாமினேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகணும், சப்போஸ் ஓப்பன் ஹை கொடுத்துட்டு கீழே போயிட்டு திருப்பி ஓப்பன் ஹை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்ல மார்க்கெட் மேலே போகிறக்கும் வாய்ப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நேற்று இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி. அப்போது அந்த ஓப்பன் ஹை கொடுத்ததுனால அவங்க கிட்ட தான் ப்ரீமியம் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, செல்லர் இந்த டைம் பயந்துட்டாங்க. அப்போ டைம் வேலை எங்கே இருக்கோ அவங்க அதை தான் கேட்சப் பண்ணுவாங்க.
ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஹை கொடுத்துட்டு அது கீழே இருந்தாலும் அப்போ அவங்க பேனிக் ஆனதுனால மார்க்கெட் கீழ்முகமாக கொண்டு போக வாய்ப்பு. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது வாய்ப்பு நமக்கு ஐடி செக்டாரோட ஃபால். அதுக்கு அடுத்தது இந்த 25,700 யோசிச்சு பாருங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னாச்சு. அப்போ 25,700க்கு மார்க்கெட் கீழே இருந்தால் 25,700 புட் வந்துட்டு ஐடிஎம் புட், 25,700க்கு மேலே இருந்தால் 700 கால் வந்துட்டு ஐடிஎம் கால். அப்போ இன்னைக்கு 25,700 புட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க, சாரி ஓப்பன் லோ கொடுத்துருக்காங்க. அப்போ 25,700 மைனஸ் நமக்கு 101 ரூபாய், அப்போ 25,599 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்போ இவங்க ஓப்பன் லோ கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லோ பிரேக் பண்ணல அப்படின்னாலே பண்ணலான்னா பண்ணலாம், இது ப்ராபபிலிட்டி தான். நான் திருப்பி சொல்கிறேன், இது யூகம் தான். அப்போது 101, அப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா 25,599க்கு கீழே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த 25,600க்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும், 25,600 கால் புட். அப்போ இதில் என்னன்னா நமக்கு காமன் ஏடிஎம்மாக இருக்கிற 80 ரூபாய். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், 25,600 நான் கொண்டு வரேன். அப்போ இது ஓப்பன் லோ 50 கொடுக்குறாங்க. அப்போ இந்த 50 கழிச்சிட்டோம்னா 25,550 அப்படிங்கிற ஒரு டேட்டா. அப்போ 25,600 கால் புட்டை பேஸ் பண்ணும்போது இந்த புட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு காலுடைய எல்டிபிக்கு மேலே இருந்தாலே புட்டு வெற்றி பெற்ற மாதிரி. ஆனால் நமக்கு காமன் ஏடிஎம் 80 நேற்றைய டேட்டா அது. அப்போ இந்த 80க்கு மேலே இந்த 600 புட் ஆப்ஷன் இருக்கும் போதே மார்க்கெட் என்ன இம்பாக்ட்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அப்போ இந்த 600 கால் புட்டும் 550 கால் புட்டு தான் நமக்கு ரொம்ப மேஜர் ரோல் வரப்போகுது. ஏன்னா இவங்க தான் ஓப்பன் லோ ரெண்டுமே 700 புட்டும் சரி 600 புட்டும் சரி. 550 புட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு 45 ரூபா ஓப்பன், 38 ரூபா லோ. அப்போ 25,550 புட்டோட லோ 38 அப்படின்னா 25,512 அப்படிங்கிற 18 மணிக்கு நான் அதை தப்பா போட்டேன், 25,512. அப்போ இவங்க லோ இன்னும் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்க இருக்கோ அதற்கு மேலே தான் லோ இருக்கு, கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன். அப்போ 25,550 டேட்டா படியே மார்க்கெட் 25,512 அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இந்த டேட்டாஸை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட் நான் கொண்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, 25,700 கால் புட்டோட நேற்றைய ஹை 150, அந்த 150 வந்து இந்த பக்கம் மைனஸ் பண்ண 25,550. இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதிக நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 25,550க்கு கீழே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த டேட்டாஸ் அப்போ 25,550க்கு மேலே மார்க்கெட் போகலைனாலே அவங்க கொடுத்த ஓப்பன் லோ அப்படிங்கிறது எப்படி பிரேக் பண்ணும்? அப்போ மார்க்கெட் 25,550க்கு மேலேயோ 600க்கு மேலேயோ போகும்போது தான் அவங்க கிட்ட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு வெறும் டைம் வேல்யூ மாறும், ஏன்னா ஓடிஎம் மாறணும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே 25,700 புட்டும் 25,600 புட்டும் அந்த ஓப்பன் லோ பிரேக் பண்ணாத வர மார்க்கெட் என்ன வாய்ப்பு அப்படின்னா 25,550க்கு கீழே ஒர்க் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்தோம்னா மார்க்கெட் அதற்கு கீழே தான் வணிகம் நடைபெற்றிருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. இது ப்ராபபிலிட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணல ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆச்சுன்னா அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 25,700 கால் புட்டோட டேட்டாஸு. இன்னைக்கு ஜஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு 15 நிமிஷம்னு எடுத்துட்டாலே 150 ரூபா அப்படிங்கிற எஸ்டர்டே ஹை புட்டை கிராஸ் பண்ணுறாங்க. 25,700 புட் இன்னைக்கு ஓப்பனில் கொடுக்குறாங்க, அந்த 150 கிராஸ் பண்ணுறாங்க. அங்கேயே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்துட்டு 25,700 மைனஸ் 150, அப்போ 25,550 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்போ அதுக்கு கீழே தான் அப்படிங்கிறத இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க.
அப்போ அந்தந்த இடத்துக்கு உண்டான இம்பேக்டை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலே நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்போது 150க்கு மேலே பை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் சப்போஸ் ஓப்பனில் 100 அதை ஸ்டாப் பண்ணியிருந்தா 50 பாயிண்ட் லாஸ். நமக்கு 50 பாயிண்டோட லாஸ் ஏற்றுக்கிறதுக்கு போட்டிருந்தா நமக்கு இவங்க 350 மட்டும் போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் கேட்சப் பண்ண முடியுமா அப்படின்னா, அவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக சிலர்னால இருக்கும், சிலர்னால இருக்க முடியாது. 50 பாயிண்டோட ரிஸ்க்கு நமக்கு என்ன ப்ராஃபிட்டோ அதை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். சப்போஸ் கீழே வந்து ஹிட் ஆனாலும் ஹிட் ஆயிருக்கலாம். அப்போ மீட்டிங் பாயிண்டோட பேஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 25,550 போடுறோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற டேட்டாஸ் வந்து நான் அது எலினோர் கால் புட்டுக்கு போட்ட டேட்டா, அதை மிஸ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 80 ரூபாய் அப்படிங்கிற நம்ம காமன் 85ங்கிற காமன் ஏடிஎம். இந்த இடத்துல தான் நமக்கு 550 கால் புட் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த 550 புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து கால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கிராஸ் அவுட் பண்ணுறாங்க 62க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 550 புட் இந்த 62க்கு கீழே வரவே இல்லை. அதாவது 550 புட்டும் 550 காலும் 62, நேற்று 85, அப்போ 23 ரூபா டிகேல மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது இம்பேக்டை பாருங்க என்ன, இந்த டைம் ஃபோர்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அது காரணம் வந்து இந்தியா வீக்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்லேயே இருந்ததுனால ஒரு ஃபியர் வந்து கம்மியாக இருக்கிறனால மார்க்கெட் இது ஸ்லோ. இல்லை சப்போஸ் இன்னைக்கு இந்தியா வீக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு 10%, 15% ஏற்றம் இருந்திருந்தா இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு போன வாரம் சென்செக்ஸ் எப்படி ஃபால் ஆச்சோ அதே ஃபால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் டேட்டாஸ் மார்ச் 2ஓட இதை போட்டுக்கலாம். இதில் 25,500 கால் 500 புட் நமக்கு ஸ்ட்ராடல் இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை 25,500 அப்படிங்கிற டேட்டாஸ் எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 186, 167 அப்படிங்கும்போது இன்னும் நம்ம மார்க்கெட் வந்துட்டு 178 எடுத்துக்கலாம். அப்போ 500 பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ 25,500 ஸ்ட்ரைக்கு தான் முக்கியம். ஸோ லோவும் அவங்க அதே தான், பேஸ்டு நியர்பை ஹையாகவும் அவங்களே இருக்கிறாங்க. ஸோ 25,500 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 250 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா 25,250, 25,750 இவங்களோட ஸ்விங்காக இருக்க போகுது. ஸோ இதற்குள்ள மார்க்கெட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டு ஒவ்வொரு க்ளோசிங் ஸ்ட்ரைக்கும் நீங்கள் இதே மாதிரி அடுத்த வாரம் முடிகிற வரை கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அழகான ஒரு டேட்டாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அமையும். நமக்கு ஆப்ஷன் செயினில் இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 178ங்கிறது நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் தான். நாளைக்கு இது எப்படி டிகே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாட்டி நம்ம கிட்ட இல்லை. என்னன்னா நமக்கு வந்துட்டு அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறது 25,500 காலுக்கு அதிக வர்த்தகம். ஆனால் புட் சைடு வந்து அந்த அளவுக்கு வர்த்தகம் இல்லை. அப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நியர்பை கொஞ்சமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த 0 to ஹீரோ அப்படிங்கிறது நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் ஒரு 5 ரூபா 10 ரூபா ப்ரீமியத்துக்காக ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணீங்க, அதுவும் உங்களுடைய முழு தொகையும் முதலீடு பண்ணிங்கன்னா இது காணாமல் போயிடும். அதனால் வந்துட்டு ஏதோ ஒரு நாள் ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்குது அப்படிங்கிறக்காக எல்லா நாளும் கிடைக்காது. அதனால் வந்துட்டு 50,000 1 லட்சம் போட்டு இல்லை 5 லட்சம் 10 லட்சமெல்லாம் நிறைய பேர் ஒரே ட்ரேடில் இறக்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம்.